உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஊடகத்தினுடைய கடைசி வீடியோவை கூட இந்த ஒரு வீடியோ இருக்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நேற்று இரவு ஒரு மெயில் வருது யூடியூப்லேருந்து. உங்கள் சேனலுடைய ஒரு பர்டிகுலர் வீடியோ வயலண்ட்டாக இருக்குது, நீங்கள் வயலண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் பற்றின வீடியோ. அதில் என்னென்னா, குறிப்பாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா, அண்ணன் திருமாவர்களை திமுக ஒரு அடியாளை போல பயன்படுத்துகிறது, விசிஏ வச்சு 20 பேர் தான் இருக்கிறாங்க. இது தொடர்பான வீடியோ நம்ம அவர் பேசுனதுக்காக சங்கத்தமிழன் இன்டர்வியூ எடுத்தோம். விசிகாவினுடைய மாநில இளைஞர் செயலாளர் சங்கத்தமிழ் அவர்களை இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அதில் அவர் பேசியிருந்தார், ஆதவ அர்ஜுனாவை நாங்கள் அடிப்போம், ஏன்னு கேட்டால் அது ரொம்ப தப்பான வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போது இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அடிப்போன்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க, அவங்க பேசியிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி போடலான்றதுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. சரி, யூடியூபுடைய வழிகாட்டுதலில் இப்போ சில விஷயங்கள்லாம் மாற்றிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் இந்த ட்ரக்ஸ் சம்மந்தமானது, போதை சம்மந்தமானதோ, இல்லை இந்த அப்யூஸ், நான் சொல்கிறது என்ன, செக்ஸ் அப்யூஸ் சம்மந்தமானதோ, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே கூட நீங்கள் போடலாம். ஆனால் அது ஒரு தகவலை தெரிவிப்பது போல இருக்கணும், அது சமூகத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இவங்க சொல்லியிருக்காங்க. மரணமோ இந்த மாதிரி அப்யூஸான விஷயங்களோ சமூகத்திற்கு எதிரானதாக இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க மாற்றிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழலில் தான் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அதை எடுத்து நம்ம வீடியோவை போட்டோம், அவர் சொன்னதை எடுத்து போட்டோம். ஸோ இதுக்காக இந்த கைட்லைன்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த இஷ்யூ இப்படி இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோ போட்டிருப்பேன் நான் அந்த வீடியோவில். அப்போ நான் போடும்போது சும்மா விஓடி பாலிடிக்ஸ் ஒரு கையெழுப்புக்கு இருக்கலான்றதுக்காக வச்சுருந்தேன். ஆனால் அது இப்படி பயன்படுத்த சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த சேனலுடைய பேரை பிரதாப் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிருக்கேன். உங்களுடைய ஆதரவை நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன், பிரதாப் வாய்ஸ் சொல்லிட்டு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த சேனலை ஆதரிச்சது போல் நீங்கள் அதையுமே ஆதரிப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நான். எனக்கு என்ன தோணுது, ஒரு புறம் சரி இந்த இஷ்யூ நம்ம சேனல் இதுதான் ரொம்ப வயலண்டானதான்னு கேட்டால், சேனலுடைய முதல் வீடியோ நான் ஆரம்பத்தில் இப்போ தான் ஒரு வருஷத்துல 1.5 வருஷத்துக்குள்ளே தான் கொஞ்சம் ஆக்டிவாக நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். மொதல் வீடியோவே எதிரானா கள்ளக்குறிச்சியினுடைய மாணவிகளுடைய வழக்கு சம்மந்தமான வீடியோ தான் போட்டோம். அவங்களுடைய தாயார், அவங்க செல்வி அவங்கள போய் சந்தித்து அந்த வீடியோ, அவங்களுடைய கணவர், அவங்க அப்பாவுடைய வீடியோ, இது எல்லாமே எடுத்து தான் நம்ம போட்டோம். நான் சொல்கிறது, அந்த இஷ்யூ கோர்ட்டுடைய கண்காணிப்புலாம் இருந்துச்சு. நம்ம அந்த மாநிலுடைய பெயரையோ உருவத்தையோ நம்ம வெளியிடாமல் ஆஸ் எ லீகலாக எந்த வயலும் நடக்காமல் இருக்கிறது நம்ம போட்டோம். நம்ம அதிலிருந்து இங்கே காவல்துறையினால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்துடைய வீடியோ, ரிதன்யா வீடியோ, நிறைய வீடியோக்கள் சமூகத்திற்காக நம்ம போட்டிருக்கோம். என்ன நடக்குதோ அதை காமிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நான். அப்பெல்லாம் வராத ஸ்ட்ரைக்கு ஆதவ அர்ஜுனாவை போட்டப்ப மட்டும் ஏன் வந்துச்சு அப்படின்றது அதில் புரிஞ்சுக்கவே முடியல. இப்போ ஒரு புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இவங்க ட்ரை பண்ணி எடுக்க வச்சாங்களான்றது எனக்கு தெரியல. சரி, அது உண்மையாகவே கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறி இருந்தால் நம்ம அந்த வீடியோவை, எனக்கு இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது, அவங்க ரெட்டில் கொடுத்து அந்த வீடியோவை பார்க்காத மாதிரி முடக்கிட்டாங்க. இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முடக்கி வச்சுருக்காங்க. அதனால் ஃபுல்லாக ரெட்டில் இருக்குது, உங்களுக்கு காட்டாது. ஸோ இப்போ என்னென்னா, இனிமேல் நம்மள இதில் வீடியோ போட்டாலுமே கூட இந்த மானிட்டேஷன் அப்படின்றது அது வருமா வரலையாரே எனக்கு தெரியல எனக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த மாதிரி வந்தது கிடையாது. இந்த ரெட்டில் ஃபுல்லாக அவங்க எனக்கு அவங்க சார்பில் இருந்து இந்த வேறு மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ரைக் கிடைக்குதுன்னா இன்னொருத்தருடைய கண்டென்ட்டை நம்ம எடுத்து போடுறோம் அப்படின்னா காப்பிரைட்ஸ் அடிப்பாங்க. ஸோ அது வேறு. இது என்னுடைய ஓன் கண்டென்ட்டு. இத்தனைக்கும் நம்ம இது சமூகத்திற்கு எதிரான விஷயமான்றது எனக்கு அந்த அளவுக்கு இது புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவர் பேசுனதுக்கான பதிலாக, ஏன்னா யூடியூப் நம்ம பேசக்கூடிய எல்லாத்தையுமே கேட்கும், என்ன பேசும் எல்லாம் புரியும். அப்போ அந்த விஷயத்தை அவர் என்ன சொல்கிறாரு, ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்கலன்னா நாங்கள் அடிப்போம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போது ஒரு எச்சரிக்கையாக விடுக்கிறாரு. ஸோ எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வீடியோவுக்கு இதில் வருமானு எனக்கு தெரியல. அதே போல் இன்னொரு சேனலில் அண்ணன் அவர் கொடுத்த பேட்டியிலே பார்த்தீங்கன்னா கை காலை உடைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் இவங்க ஸ்ட்ரைக் அடித்தாங்களான்னு தெரியல. அந்த வீடியோ அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடிக்கலை. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு கருத்தால் எதிர்கொள்ள வேணும்னு தான் சொல்கிறேன். நான் இப்போ கூட ஆதவ அர்ஜுனா சொல்லி தான் எடுத்துட்டாங்க அப்படின்ற முன்முடிவுக்கெலாம் நான் வரலை. நம்ம அதை தெரியாமல் சொல்லவும் கூடாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நான் ஒரு பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு அறத்தோடு இருக்கணும்னு நினைப்பேன் நான். விஷயம் நடந்திருக்குன்னா அதை நம்ம எப்படி காட்ட போகிறோம்,
இப்போ வந்து ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டதோட அவங்கள வந்து நம்ம வெளியே காட்டக்கூடாது. ஒரு அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட வெளியே நம்ம வந்து காட்டக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவங்களோட வாழ்க்கையே பாதிக்கும். சில பேர்லாம் வியூஸ்க்காக அவங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் போட்டு நான் பார்த்துருக்கேன். நம்ம ஒரு நாள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம், பண்ணதும் கிடையாது. ஆனால் ஒரு அறத்தோடு நம்ம நடத்துன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு ஒன்றும் வந்து எந்த வீடியோ போனாலும் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக லட்சக்கணக்கில் போகுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பார்த்தாலும் பார்க்கலனாலும் நான் என் வேலையை செய்கிறேன். அந்த வேலையை என் மனசுக்கு நேர்மையாக உண்மையாக செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம இத்தனை நாளாக செஞ்சுட்டு வரோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வந்து இருந்துகிட்டே வருது. அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த ஊடகத்தையும் நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யூடியூப்ல வந்து நம்ம என்ன தான் கருத்துக்களை போட்டாலுமே அதுலேருந்து மானிட்டேஷனாக நமக்கு வரலை அப்படின்னா நமக்கு வந்து தொய்வு ஏற்படும். இப்போ நான் வந்து வியூஸ் போகணுன்றதுக்காக சில விஷயங்களை பண்ணவே மாட்டேன். யாராவது ஒரு தனிப்பட்ட நபரை வந்து பர்சனலாக பேசுகிறது, அவங்க குடும்பத்தை எடுத்து பேசுகிறது, அவங்கள அசிங்கமாக பேசுறது, குடும்பத்தில் அசிங்கமாக பேசுறது, தமிழனை கேவலமாக வைக்கிறது, இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். இப்படி தான் பண்ணுவேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். அது நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பார்வையாளர்கள் பார்க்கக்கூடியவங்க 10,000 பேர் இருந்தால் கூட அது சரியான ஒன்றா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து இந்த ஊடகத்தையும் நான் அப்படி தான் நடத்திட்டு வந்தேன். இப்போ நான் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பிரதாப் வாய்ஸ் சொல்லிட்டு மாற்றிருக்கக்கூடிய அந்த ஊடகத்தையும் நான் அப்படி தான் நடத்துவேன். தொடர்ந்து அதுலேயுமே நான் பேசுவேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் சொல்லிட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.